ப்ளஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிக ஷோகள் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க. அதாவது டிஎல்ல மட்டுமே 693 ஷோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்காங்க. அதில் 350 ஷோ கிட்ட சோல்ட் அவுட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 320 ஷோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் போயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு ரெஸ்பான்ஸ் தான். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான பொன்னி எபிசோடில் பார்த்தீங்கன்னா பொன்னியும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா இது நமக்கு அம்மாவோட ஃபோட்டோ கிடைக்கவே இல்லையே, என்ன பண்ணுறது, எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சக்தி ஏதாவது பண்ணி பார்த்தீங்கன்னா பொன்னி அம்மா கிட்ட அம்மாவோட பேக்கை கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த குஸ்தி மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு சிலம்பம் கற்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வர சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சக்திக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சிலம்பம் கற்று கொடுத்துட்றாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கற்றுட்றாங்க. இன்னொரு சைடு நம்ம இது உஷாவை தான் காட்டுறாங்க. உஷாவும் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லி எப்படி இருக்கேங்கிறாங்க. நான் இன்றைக்கி இது மாதிரி சுந்தரம் அப்பாவோட பூச்சைக்கு போயிருந்தாங்கிறாங்க. நீ எதுக்கு அங்கே போயிருந்தா அப்படிங்கிறான். இல்லைங்க அவங்க அம்மா தான் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக தான் போயிருந்தாங்கிறாங்க. அவன் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான். ஏதோ அவங்க அப்பா செத்துட்டான்னு சொல்லி தான் அப்போதைக்கு போனான். அதுக்கப்புறம் தான் அவங்க குடும்பம் வேணாம் அப்படின்னு சொல்லி தலைமொழியாச்சுல. அப்புறம் எதுக்கு நீ இதுமாதிரி உறவு கொண்டாட்டு போகிற, இதெல்லாம் நல்லா இல்லைங்க. ஐயா நான் சொல்கிறது கேளுங்க, நீ ஒன்றும் சொல்ல வேணாம், இரு அம்மாட்ட உடனே பேசுங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெயா வாங்கி பேசுகிறாங்க. அத்தை இது மாதிரி போனேன் தங்கண்ணா, நீ எதுக்கு தான் போனேன், அவங்க ஒட்டும் வேணாம் உரம் வேணான்னு சொல்லி தானே நம்ம இங்கே வந்துட்டோம், அதுக்கப்புறம் ஏன் இப்படி பண்ணங்கிறாங்க. ஐயோ அத்தை சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கண்ணா. சரி சொல்லுங்கண்ணா. அங்கே போனேன், அப்போ சுந்தரமும் வெள்ளம் சேர்ந்து இது மாதிரி நம்ம இந்த நிலைமைக்காக காரணம் அந்த பொண்ணு தான், பொண்ணையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டேன். நான் கண்ணாபுனா பிடிச்சி திட்டேன். இனிமேல்னாச்சும் திருந்த பாருங்கன்ட்டுங்கிறாங்க. நல்ல விஷயம் தான் செஞ்சுருக்கேன். இனிமேல்னாச்சும் அவங்க இந்த குடும்பத்தை விட்டு விலகி வா, நமக்கு அவங்க சொந்த பந்தம் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க தாங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுந்தரமாக வாங்கி சாரி நான் திட்டேன், என்ன இதுன்னு புரியாதமாங்கிறாங்க. எங்கள் பொண்ணு இது மாதிரி ஆரம்பத்தில் பிடிக்காம தானே இங்கே இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் அவளை பற்றி தெரிஞ்ச பிறகு நானே மாறிட்டாங்க. அதனால தான் சுந்தரத்தையே பிடிச்சி திட்டி விட்டேன். இனிமேல் பொண்ணையை பழிவாங்கணுங்கிற எண்ணத்தை மாட்டிக்கின்ட்டு அப்படிலாம் சொல்லிட்டாங்க. சரி சரி நான் மன்னிச்சிடுங்க, போங்க என்னை திட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ அதே ஜெயா அவன் பாரு நீ திட்டினால அவன் வச்சுக்கிட்டால, சரி அவள் வீட்டுக்கு போயிட்டு நீ சமாதானப்படுத்துங்க. இல்லாமா அதெல்லாம் வேணாமாங்கிறான். போடா போய் படுத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கிறாங்க. நேராக பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து நம்ம உஷாவை பார்த்தேன். உஷா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், ஆனால் நீ பொண்ணுக்காக இவ்வளோ வரைஞ்சி பேசுனது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பொண்ணியை ஆரம்பத்தில் பிடிக்காம தான் இருந்துச்சு, அவளை பழிவாகணும் அப்படி இப்படின்னு தான் நானும் அந்த சண்முகத்தோட அதாவது அந்த சொந்தத்தோடு சேர்ந்து யோசித்தேன். ஆனால் அவள் எப்போ நல்லவனே எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்போலேருந்து நான் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும், அவள் நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆசைப்பட்றாங்க. நீ வேணால் பாரு, கண்டிப்பாக பொண்ணு நம்ம வீட்டுக்கு கூட நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட ஜாலியாக பேசிட்டு அன்பதாக இருக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்கால ஒரு பூச்சி மருந்து கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டில் பூச்சி தொல்லை அதிகமாக இருக்குது, 2-3 நாள் அனுப்பி இது மாதிரி பூச்சி அடிக்க சொல்லுங்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாங்க. சரி நான் அனுப்பிவிட்றேங்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஓரத்தில் ஒழிஞ்சிருந்து நம்ம சக்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஒரு பூச்சி அடிக்கணுமா, அடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஏன்னா முத்துக்கால வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா பொண்ணியோட பேக் இருக்குது, அதில் தான் அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரண்டி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு முகமுடியெலாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி வராங்க. அவங்கள பார்த்துட்டு முத்துக்காலையும் அவங்க ஆட்கள் யார் நீ எதுக்கு இங்கே வந்தீங்கிறேன். அண்ணா இது மாதிரி பூச்சி மருந்து கட்டில பூச்சி அடிக்கணும், கொசு தொல்லை வீட்டில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களாங்கன்னா. ஆமாம் அதுக்கே 3 பேருங்கிறேன். அண்ணா ஒவ்வொரு பெரிய வேலுன்னு சொல்லியிருந்தீங்களா, அதுக்கு தான் நான் வந்துடுவேன். ஓ அப்படியா, நான் பார்க்கவே காமெடியாக இருக்கியா, சரி சரி போய் அடிங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம சக்தியும் பார்த்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இது போயிட்டு பூச்சி மருந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இது மாதிரி நம்ம இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணமே பொண்ணியோட பேக் கண்டுபிடிக்கணும், அதில் தான் அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்குது, அதை மட்டும் எடுத்து கொடுத்தோன்னா பொண்ணி இம்ப்ரெஸ் ஆகி என் கூடயே வந்துடுவான்னு தான் நான் ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். சரி நீ ஒன்றும் பயப்பட, நான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் பேக் இருக்குது. அதை பார்த்துட்டு இது பொன்னியோட பேக்கில் அப்படின்னு சொல்லி சக்தி ஒரு இல்லை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணி வீட்டுக்கு வெளில வச்சுட்டாங்க. இது பேர் பொண்ணியும் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் தெளிக்க வராங்க. அப்போ அவங்க அம்மா பேக் இருக்குது. அதை பார்த்துட்டு அம்மா பேக் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதோடு இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுவோம். மறக்காம லைக் பண்ணுவோம்.